காக்கி வார்டன் பட்டி படத்துடைய டைரக்டர். இந்த படத்துடைய டீசரு போன ஜனவரிக்கு ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு பிறகு இப்போது சாங் ரிலீஸ் பண்ணுறோம். ஊடகவியலாளர் சந்திப்பு வச்சுருக்கிறோம். இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு நம்ம இந்தியன் ஃபிலிம் டிஜிட்டல் ப்ரொடியூசர் ட்ரஸ்டுடைய தலைவர் மேடம் பிரியா நாயர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் கோயம்புத்தூரில் தொழிலதிபரும் அறிஞர் அண்ணா அறக்கட்டளை தலைவருமான நண்பர் சிஆர் சர்வேஸ் அவர்கள் இங்கே வந்துள்ளார்கள். அவரை வருக வரவேற்கிறோம். இவங்க பிரியா நாயர் மேடம் வந்து சிடி வெளியிடுறாங்க மாடல். மிஸ்டர் சிஆர் சர்வேஸ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். மற்ற தம்பி சுதீஷ் அவர் செகண்ட் ஹீரோ பண்ணிக்கிறாரு. ஹீரோ வந்துட்டுருக்காரு. பிரியா பால்ராஜ் ஹீரோயினை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா சிவகாசியில், அதாவது விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சட்டவிரோதமாக செயல்படுற தொழிற்சாலைகள், அதாவது பட்டாசு தொழிற்சாலை, சட்டவிரோதமாக செயல்படுற தொழிற்சாலைகளை அப்புறப்படுத்துறதுக்கு போராடுற சமூக ஆர்வலருடைய கதை. இது நிறையா சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. நேற்றுக்கு கூட சிவகாசியில் சட்டவிரோதமான தொழிற்சாலையில் வெடி விபத்து ஏற்பட்டு 3 பேர் செத்துருக்காங்க. அது மிகப்பெரிய வருத்தத்தை எங்களுக்கு கொடுக்குது. அது மாத்திரமல்லாமல் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை. இதனுடைய 80% ஷூட்டிங் கோயம்புத்தூரில் அன்னூர் பகுதியிலையும் தாராபுரம் பக்கத்தில் மிகப்பெரிய வறட்சியான கிராமத்தில் 20% ஷூட் பண்ணிக்கிறோம். முற்றிலும் புதுமுகங்கள். ஒருதலை ராகத்தில் டி ராஜேந்திர அவர்கள் எப்படி முற்றிலும் புதுமுகங்களை வச்சு எடுத்தாங்களோ அந்த மாதிரி நாங்கள் 35 வருஷத்துக்கு அப்புறம் முற்றிலும் புதுமுகங்கள், அதாவது புதுமுகங்கள்னால் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்காம கஷ்டப்பட்டவங்க. நானும் நிறைய ஆர்டிஸ்ட்கிட்ட கேட்டு இந்த சப்ஜெக்டில் நடிக்க விருப்பமில்லை சொன்னாங்க. அதனால் புதுமுகங்களை வச்சு எடுத்துருக்குறோம். அதனால் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் கௌதம் சந்திரன் அவர் இன்னும் வரல, வந்துட்டுருக்கார் சொல்கிறாரு. அதுபோக கேமராமேன் வந்து ஜெயபால் மாணிக்கம்னு சொல்லிவிட்டு அவரும் வரல. ஆனாலும் படத்துடைய சாங் ரிலீஸ்க்கு உண்டான அத்தனை வேலையும் நாங்கள் செஞ்சுட்டோம். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு கேட்குறோம். இது போக அரசாங்கத்துக்கு பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறதுக்காக நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டை பயன்படுத்திக்கிறோம். எங்களுடைய திரைப்பட சம்மந்தப்பட்டமான, திரைப்பட தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்டமான, திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உண்டான கோரிக்கைகளையும் இந்த இடத்துல நாங்கள் அரசுக்கு வைக்க போகிறோம். அதை விரிவாக மேடம் பிரியா நாயர் அவங்க பேசுவாங்க. மற்றபடி நீங்கள் எது வேணால் கேட்கலாம். வணக்கம். ஓகே, வணக்கம். நான் பிரியா நாயர், இந்தியன் ஃபிலிம் அண்ட் டிஜிட்டல் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டாக இருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா காக்கிவாடன் பட்டி ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ காக்கிவாடன் பட்டி படம் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, சொல்லப்போனால் ரொம்ப டியூரேஷன் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணாங்க. ஸோ ஒரு 1 year பேக் வந்து இதோட ட்ரெய்லர் அண்ட் டீசர் வந்து நாங்கள் லான்ச் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ லான்ச் வந்து இப்போ வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியும் உங்களுக்கு வந்து அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ ஒரு படத்தை முடிக்கணும் அப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டைம் டிலே ஆகும்போது எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கையிலேயே ஃபுல் அமௌண்ட் வச்சுட்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபினான்ஷியல் ஆப்ஷன்ஸ் கூட போயிருக்கலாம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு படத்தை முடித்து கொண்டு வரதுக்குள்ளே அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்படி பண்ணி வெளியில் வர படங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது அந்த தேட்டரிக்கல் ரிலீஸ் போகும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேட்டர்ஸ் கிடைக்காது சின்ன படங்களுக்கு. அப்புறம் அப்படியே வந்து ரிலீஸ் ஆனாலும் வந்து லாஸ்ட்டில் வந்து இவங்க கிட்ட அக்கௌண்ட்ஸ் காமிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே வரல. இவங்க கையிலேருந்து அமௌண்ட்டு எங்களுக்கு திருப்பி இந்த செலவாயிடுச்சு, அந்த செலவாயிடுச்சு, போஸ்டருக்கு அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், அதுக்கு செலவாயிடுச்சு, இதுக்கு நீங்கள் அமௌண்ட் நீங்கள் கையிலேருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ வந்து இந்த விஷயத்துலேருந்தெல்லாம் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இல்லாமல் ஒரு தப்பான பர்சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை வந்து கரெக்டாக பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ தப்பான ஆட்கள் கிட்ட மாற்ற ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து மாற்றணும். அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் வந்து அவங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணும் அப்படிங்கிறக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் வந்து இந்தியன் ஃபிலிம் அண்ட் டிஜிட்டல் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிலீஸில் மெயினாக வந்து ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ஒரு படத்தோட போகிற ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களால வந்து அதை எடுக்க முடியாமல் போயிடும், ரிலீஸ்க்கு அப்புறம் எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ அந்த ரிலீஸிங் சப்போர்ட்டும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து நம்ம அசோசியேஷனில் முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். அதுக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு
நவம்பர் 28 வந்து அட்டகாசம் நம்ம அஜித் சார் நடித்த அட்டகாசம் படத்தை வந்து நான் எடுத்து ரீரிலீஸ் பண்ணியிருந்தேன் இஃப்மா மேக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் சார்பாக. ஸோ அதிலே பார்த்தீங்க அந்த ரிலீஸ்லேயே எனக்கே வந்து நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். சொல்ல போனால் நேற்று வரைக்குமே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. நேற்று கூட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து ஒரு பேமெண்ட் வந்தது. அதுவும் எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரவாயல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் சிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஸோ சிஎம் செல்லில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு வந்து 1 வீக்லேயே வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் வந்து சிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒரு 20 days 30 days அந்த மாதிரி கூட ஆகும். பட் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ஒரு 1 வீக்லேயே வந்து ஆக்ஷன் எடுத்து மதுரவாயல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்து கரெக்டாக அந்த ஃபாலோ பண்ணி கொடுத்து எங்களுக்கு கலெக்ஷன் வந்து கிடைக்கிறதுக்கான சப்போர்ட் வந்து பண்ணாங்க. ஸோ இப்போது இந்த இது எதுக்காக வந்து அந்த அட்டகாசம் படம் ரீரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அந்த நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட கனெக்ஷன்ஸ் ப்ளஸ் வந்து தேட்டர்ஸோட கனெக்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மூலமாக எங்களோட அசோசியேஷனில் இருக்க மெம்பர்ஸ்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ எங்கள் அசோசியேஷனில் ஒரு அரௌண்ட் 300 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட படங்கள்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ இந்த படம் மூலமாக கிடைச்ச அந்த கனெக்ஷன்ஸ் வச்சு நம்ம வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து அந்த விஷயங்கள் பண்ணோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த தியேட்டர் கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ப்ளஸ் வந்து சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து சப்சிடிஸ் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எல்லாமே டோட்டலாக ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து இப்போ இருக்க கவர்மெண்ட் கண்டிப்பாக அது ஒரு ஆக்ஷன் எடுத்து அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ஒரு கோரிக்கையாகவும் நாங்கள் இங்கே வைக்கிறோம். அது மட்டும் இல்லை இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் திரும்ப நாங்கள் வந்து இந்த கம்மிங் ஃப்ரைடே அஜித்திசம் டே 34th இயர் அஜித்திசம் டே வருது. அதுக்கு திரும்பவும் வந்து அட்டகாசம் படத்தை வந்து நாங்கள் ரீரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கும் வந்து எல்லாரோட ஆதரவும் எங்களுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர்ஸோட நலனுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதை வந்து ஒரு கோரிக்கையாக நாங்கள் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்பாயின்மெண்ட் சிஎம் சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறதுக்காக ஒரு மெயிலும் பண்ணியிருக்கோம். எங்களோட கோரிக்கைகள் எல்லாம் அதில் வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து பண்ணிவிட்டு அதை வந்து கோரிக்கையும் வச்சுருக்கோம். ஸோ எப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னு தெரில. அது கிடைக்கும் போது டேரெக்டாக போய் பார்த்துட்டு எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான கோரிக்கையை வைப்போம் அப்படிங்கிறதையும் நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் பிரியா. இந்த படத்தில் பரிமின்ற ரோல் பண்ணியிருக்கேன் ஹீரோயினா. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேரக்டர்ஸ்லேருந்து கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா சீன்ஸுமே வந்து மோஸ்ட் ஆஃப் வெயிலே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்லிப்பர்ஸ் இல்லாமல் கூட நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு சீனுமே வந்து டேரக்டர்ஸ் வந்து முன்னாடியே எக்ஸாம்பிள் எப்படின்னா இதை நடித்து காட்டுவார். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ அவங்க ஐடியாஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நடிக்கிறதுக்குமே சரி, ரியல் ஸ்டோரிங்கும் போது எங்களுக்கு நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த பட்டாசு இதில் வந்து இவ்வளோ இஷ்யூஸ் வருமா அப்படிங்கிறத அந்த நடிக்கும்போது நிறைய விஷயம் நான் வந்து லேர்ன் பண்ணேன். இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்க்கணும். இது நல்லபடியாக ரிலீஸ் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் சுசீந்தர். மேம் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க டேரக்டர் சாரும் ப்ரொடியூசர் சாரும். மேக்ஸிமம் அது முடியறதுக்கே 2 years ஆகிடுச்சு. எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நாங்கள் தேங்க்யூ. வணக்கம் சார். இந்த படம் கண்டிப்பாக வெற்றியடையணுங்கிறது என்னோடய வாழ்த்துக்கள்.